ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி இஃப்தார் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் சாம்பார் இருந்துச்சுங்க, அதை எடுத்து சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். சூடு பண்ணி உரமாக எடுத்து வச்சிடலாம். ஏன்னா இப்போ வெயில் அதிகமாக அடிக்குது, சீக்கிரத்தில் கெட்டு போயிடும். ஓகேங்களா? இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கும் பால் ரொம்ப மிஞ்சிருச்சு. வாங்கி காய்ச்சி வச்சோடனே பாய்ச்சாமல் குடிக்கிறது இல்லையா? இல்லை தயிர் ஊற்றினா எனக்கு பிடிக்க மாட்டேனால நான் தயிர் பாக்கெட் கடையிலே வாங்கியிருந்தாலும் எனக்கு அந்த பால் மிச்சமாயிருச்சு. இந்த பால் வேறு இருக்கா, இங்கே பாருங்கள். இன்றைக்கி வாங்க பால் வேறு காய்ச்சி உரமாக எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் நான் கடல் பாசி வச்சு ஜெல்லி செய்யலாம் சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். சரி, நம்ம இதை செஞ்சு கஷ்டமாக்கும். இப்போ மணி 5:30 ஆச்சு. இப்போ செஞ்சு வச்சா கரெக்டாக இருக்கும், சீக்கிரம் செட் ஆயிடும் ஜெல்லி ஓகேங்களா? ஒரு சிஸ்டர் கமெண்ட் நேற்று பண்ணியிருந்தேன், போன வீட்டில் பண்ணியிருந்தாங்க. குர்சித் பறிச்சா அவங்களோட ஐடி அவங்க நெக்ஸ்ட் வீடியோ எடுக்கும்போது எனக்கு சலா சொல்லுங்க அப்படின்னாங்க. அவங்களுக்கான அஸ்ஸலாமு அலைக்கும் அலைஹிஸ்ஸலாமு வரகாத்து. எனக்கு நிறைய பேர் இப்போ சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. என்னம்மா வசி வரவங்க இருக்கா, நீ கிளம்பி அகரர் நல்லா பொடிசா கட் பண்ணி நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சாத்தே நமக்கு அது கரையும், நட்டா கரையாது, ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி லைட்டாக சூடு பண்ணி விட்டுலாம். அதை அப்படியே லைட்டாக தண்ணி சூடாகட்டும். நான் ஊற வைக்கிறேன். நான் சுடுதண்ணி வச்சு எல்லாம் ஊற வைப்பாங்க. நான் அதை போட்டு தண்ணி ஊற்றி லைட்டாக சூடு பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் ரோஸ் மில்க் ஜெல்லி செய்யலாம் பார்த்தேன், பால் திறஞ்சிருச்சு. சரி, அப்படியே பன்னீர் எடுத்துலாம் சொல்லிட்டு லெமனை புளிஞ்சு விட்டு பன்னீரை எடுத்துட்டேன். இனி வேறு பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலை வச்சு நம்ம ஜெல்லி செய்யணும். சரிங்களா? ஜெல்லி செய்ய நினச்சோம், ஆனால் நமக்கு பன்னீர் கிடச்சிருச்சு, பால் தெரிஞ்சு. சரி, அப்படி இருக்கட்டும். இதை நம்ம ஒரு துணியில் கெட்டி நம்ம பன்னீர் வைக்கிறோம். ஓகேங்களா? அப்படியே கெட்டி அப்படியே வெட்டி வச்சிடலாம். கொஞ்சமாக பன்னீர் கிடச்சிருக்கு நமக்கு, வீட்டை தோஷ்டமாக்கு. அப்படியே ஓகே. பாலை கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் பாலை காய்ச்சினேன். இப்போ இந்த பால் தெரியுதா, நம்ம பார்க்கலாம். எனக்கும் நமக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நம்ம ஜெல்லி செய்ய நினச்சோமா, 2வது பாலை வச்சேன், அதுவும் கெட்டு போச்சு. அதனால் இப்போ கடல் பாசி வேறு ஊற வச்சிட்டோன்னா, நம்ம இன்றைக்கி பாலை வச்சு நம்ம கொஞ்சமாக செஞ்சுக்கலாம். இன்றைக்கான பால் அது கொஞ்சமாக செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதை மட்டும் இப்போ ஜெல்லி செய்யலாம். இது தெரியாது, ஏன்னா இது இன்றைக்கான பால். இன்றைக்கி இப்படி சொதப்பிடுச்சுங்க. ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, ஏன்னா இது கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. போட்டு கொதிக்க வச்சுட்டு டக்குன்னு இதில் வச்சு கரைச்சிடலாம். இதோட பால் கொதிச்சிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு சக்கரை சேர்த்துக்கலாம். எறும்பு மைதாப்பா. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அகர வச்சு பார்த்தீங்களா, இதை எடுத்து இதை ஊற்றிடலாம். அது நல்லா கரை விடணும், நல்லா கரையட்டும். இப்போ இது கூட ரோஸ் எசன்ஸ் ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு நல்லா கடல் பாசி நல்லா கரையட்டும். நான் லைட்டாக தரலையாக இருக்குது, இந்த இருக்கு தரலையாக இருக்குது, கரையட்டும். இதுக்கு பார்த்து நான் லாஸ்ட்டாக போகிறதுக்கு பாதாம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஓரம் எடுத்து வச்சிடலாம். நல்லா கரைஞ்சோன்னா ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பழம் எடுத்து வச்சுருக்கேன். பழத்தை ஃபுல்லாக இப்போ கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு எனக்கு ஊற்றி வைக்கிறதுக்கு பாத்திரம் இல்லைங்க. இது மேலேயே நான் அப்படியே வச்சிருப்பேன். கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அப்படி ஃப்ரீசர் வச்சிருக்கேன். மேலே பாதாம் போட்டுடலாம். அப்படியே மிதக்கும் பாருங்கள், அது மேலேயே போட்டுடலாம். பாதாம் போட்டமாக லாஸ்ட்டில் கட் பண்ணும்போது நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே சூடாக சேர்த்துட்டேன். அதை அப்படியே ஆற வச்சிடலாம். ஆற வச்சோடனே நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு அப்படியே ஜெல்லி செட் ஆகிடும். நம்ம கட் பண்ணும்போது பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா வடை வாங்கிட்டு வந்துட்டேன் வசியமும். அதை சட்னி அதை ஊற்றி மூடி வச்சாச்சு. இருக்கட்டும். இப்போ நம்ம ஆரஞ்சு ஜூஸ் போட போகிறோம். வசீம் பாய்க்கு ஆரஞ்சு ஜூஸ் வேணுமா, நீங்கள் இப்போ செஞ்சே ஆகணும், மழை கட்டுறான். அதனால் சரி, ஆரஞ்சு பழத்தை வச்சுட்டு உரிச்சு நம்ம ஜூஸ் போட்டு நம்ம அதுக்கடுத்து பழத்தை கட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே நமக்கு பன்னீர் வேறு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு. அப்படியே இருக்கட்டும், நம்ம கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நான்
ஆரஞ்சு ஜூஸ் வந்து அரைச்சாச்சு. இதை வடிகட்டி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதான். பாருங்க அப்படியே நான் க்ளீனாக இருக்கும். காலிலேருந்து சாயந்தரம் நல்லா க்ளீனாக இருக்கும். இந்த மக டேட்டில் வந்து உணவு தர டைம் வந்துச்சாக்கும் அப்படியே கிச்சன்லாம் கச்ச கச்ச கச்சான்னு ஆயிரும். இது எப்படி வடிகட்டுக்கு எப்படி 1 மணி நேரம் ஆகுங்க. நான் வடிகட்டின அப்புறம் வந்து பார்க்கலாம். சரியாகவே இறங்க மாட்டேங்குது. அதை வந்து நம்ம ஸ்பூன்கிட்ட வந்து அதை கிண்டி கிண்டி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அது கொஞ்சம் இறங்கும். லகு ஜெல்லி வந்து லைட்டாக ஆற வச்சுருக்கேன். அதை ஆற வச்சுன்னு ஒரு 2 நிமிஷம் ஆறணும்னா ஒரு 10 நிமிஷம் உள்ளே வச்சோமாக்கும் நம்ம ஜெல்லி செட் ஆயிடும். ஓகேங்களா? இது வந்து ஹாயாக படுத்து கிடக்குது. அசீம் பாருங்கள். இப்போ ஃப்ரூட்ஸ் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ டைம் ஆச்சு. போய் எடுத்து வச்சிடலாமே. அதையும் எடுத்து வச்சுட்டாங்க. நம்ம இதையும் கொண்டு போய் வச்சிடலாம். வச்சிடலாமா? அந்த ஜெல்லி வந்து இன்னும் செட் ஆகணும். ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஒரு நேட்டாகட்டும் பார்க்கலாம். இன்றைக்கி இஃப்தாருக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து வடை நம்ம டெய்லி வாங்குறது தான். வடை, சமோசா, பருப்பு வடை. இது வந்து சுண்டல், இது சர்பத்து. இது வந்து வசிம் ஜூஸ் கட்டாமல் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் போட்டு வச்சுருக்கு. நம்ம பேரிச்சம்பழம் இல்லாமல் நோம்பு திறக்க மாட்டோம் இல்லையா? பேரிச்சம்பழம். இது இன்றைக்கி இஃப்தாருடைய இதில் ரெசிபி. மாஸ்டர் மணி என்ன ஆச்சுப்பா? சாப்பிடுங்க. நீ கஞ்சி நல்லா இருக்கும், குடிப்பீங்க. இருக்காரு. ஜெல்லி பாருங்களா செட் ஆயிடுச்சு. கட் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. பாதாம் போட்டனால கொஞ்சம் பாதாம் போட்ட நேரத்தை கட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஜீப்லி சாப்பிடு இந்தா சாப்பிடு. பாசாங்க பாருமா. வாழ்க்கையிலேயே எப்படி பாசாமா
இந்தா எங்க மசி தாங்க ரொம்ப இஷ்டப்பட்டு கேட்டேன். நல்லா கொழுக்குன்னு